எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் 2 ப்ராடக்ட்டை வந்து நம்ம டெஸ்ட் செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் LA கலர்ஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட ஷிம்மர் ப்ரௌன்சரை பற்றி பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹெர்ப் அப்படின்னு உள்ள பிராண்டோட மினி லிப்ஸ்டிக்ஸ். இதில் டோட்டலாக 16 ஷேட்ஸ் இருக்குது. இது மாதிரி க்யூட்டான ஒரு சின்னதாக ஒரு பேக் மாதிரி டிசைன் செஞ்சுருக்குறாங்க. இது வந்து கார்ட்போர்ட் பேக்கேஜிங் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக நல்லா இருக்குது. இது மாதிரி ஓப்பன் செஞ்சு பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக லிப்ஸ்டிக் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட்டு LA கலர்ஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட இந்த ப்ரௌன்சரை பற்றி பார்க்கலாம். ப்ராடக்ட்டு இது மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் வருது. ஓப்பன் செஞ்சு இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நடுப்பக்கத்தில் நீங்கள் சன்னு மாதிரி ஷேப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லாக வந்து கோல்டன் கலரில் ஷிம்மராக தான் இருந்துச்சு. சைடு பக்கமாக நீங்கள் பார்க்குற நேரம் ஒரு ப்ரௌனில் பிங்க் மிக்ஸ் ஆனது மாதிரி ஒரு ஷேடு. ஆனால் மோஸ்ட்டாக நம்ம பார்க்குற நேரம் ஒரு பீச் பிங்க் மாதிரி தான் தெரியுது. சைடு பக்கமாக இருக்கிறது மேட்டு ஃபினிஷோடு இருந்துச்சு. சென்ட்ரு பக்கத்தில் ஷிம்மரோட இருந்துச்சு. நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்குற நேரம் என்ன நினச்சேன் அப்படின்னா, இது ஃபுல்லாக நடுப்பக்கத்தில் ஷிம்மராக தான் இருக்கும், சைடு பக்கத்தில் வந்து மேட்டு ஃபினிஷோடு இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு லேயராக ஒரு கோட்டிங் மாதிரி தான் கோல்டன் கலர் ஷிம்மரை வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு டிசைனுக்காக. ஓகேவா? சன் டிசைனில் வருது பார்த்தீங்களா, அது வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். உள்பக்கமாக பார்க்குற நேரம் உங்களுக்கு நார்மலாக சைடில் எந்த ப்ராடக்ட் இருக்குதோ அதே ப்ராடக்ட் தான் நடுப்பகுதியிலையும் இருக்கும். ஃபுல்லாக வந்து மேட்டு ஃபினிஷோடு இருக்குது. ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு ஷிம்மர் ஷேடு. நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை செய்கிற நேரம் இதில் ஃபுல்லாக வந்து ஷிம்மர் இருந்ததுனால நம்ம ப்ரௌன்சர் இல்லை கான்டூருக்கு யூஸ் செய்கிற ப்ரஷில் நான் வந்து சைடு கரெக்டாக வச்சு, அதாவது ஹைலைட்டர் மாதிரி வர்றதுக்கு இந்த ஷேடையும் ப்ரௌன்சர் மாதிரி யூஸ் செய்கிறதுக்கு சைடு பக்கமாக இருக்கிற இந்த ஷேடையும் பிக் செஞ்சு அப்ளை செஞ்சுட்டேன். டெமோவில் நான் யூஸ் செஞ்சுட்டு பார்க்குற நேரம் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா உள்பக்கமாக கோல்டன் கலரில் எதுவுமே இல்லை, மேட்டு ஃபினிஷோடு தான் இருக்குது இந்த ப்ராடக்ட்டு அப்படின்னு. ஷிம்மர்னா அந்த லைட்டாக மேல் பக்கமாக கொடுத்துருக்கிறதா. நார்மலாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஷிம்மர் பார்ட்டிகிள்ஸோ எதுவுமே இருக்காது. நல்ல மேட்டு ஃபினிஷோடு இருக்குது. இதோட ஃபார்முலா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப பட்டரி சாஃப்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதோட பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது. ப்ரஷில் நீங்கள் இது மாதிரி ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய ஃபால் ஆகும். லைட்டாக இது மாதிரி டேப் செஞ்சு ப்ரஷில் எடுத்து நீங்கள் நல்லபடியாக பிளெண்டு செஞ்சு விட்டுக்கணும். நல்லபடியாக ப்ராடக்ட் வந்து பிளெண்ட் ஆகவும் செய்து நல்லா இருக்குது. நான் வாங்கியிருக்கிற இந்த ஷேடு நீங்கள் மீடியம் டு ஃபேராக இருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ஸ்கின்ல அப்ளை செஞ்ச நேரம் ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு டிண்டு மாதிரி, கிட்டத்தட்ட வந்து ப்ளஷ்ஷு மாதிரியே இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இது கொஞ்சம் பிங்க் டோனில் இருக்குது. ஒரு பீச்சி பிங்க் டைப்பாக இருக்கிற நேரம் எனக்கு ப்ளஷ்ஷுக்கு சூட்டானது மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப லைட்டாக ஒரு ஷேடு மாதிரி, அதாவது நம்ம ஸ்கின்னு மாதிரியே தெரியணும் அப்படின்னா இந்த ஷேடை வந்து வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த ப்ராடக்டோட ஃபார்முலா எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்டை வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம வாங்கி யூஸ் செய்கிற நேரம் அந்த ஷிம்மர் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹை பிக்மெண்டேஷனாக இருக்கும். நமக்கு ப்ரௌன்சருக்குள்ளே வேலையே செய்யாதது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஷிம்மரெல்லாம் நல்லபடியாக ரிமூவ் ஆன பிறகு இந்த ப்ராடக்ட்டை மட்டுமே அப்ளை செய்கிறனால சூப்பராக இருக்குது. ஐஷேடோவாகவும் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் செஞ்சுக்கலாம், ப்ரௌன்சராகவும் யூஸ் செஞ்சுக்கலாம், ப்ளஷ்ஷாக கூட யூஸ் செஞ்சுக்கலாம். இதில் 12 கிராம் ப்ராடக்ட் இருக்குது. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 550 ருபீஸு கொடுக்குறாங்க. ஆனால் நான் வந்து இதில் பாதி விலை தான் கொடுத்து வாங்குகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் போடுறேன் இப்போது என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டு ஜஸ்ட் ஹெர்ப் அப்படின்னு உள்ள பிராண்டோட இந்த மினி லிப்ஸ்டிக். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது பெரிய சைஸில் புல்லட் லிப்ஸ்டிக்கில் வரும். புல்லட் லிப்ஸ்டிக் எல்லாம் ப்ரைஸ் இவ்வளோ ஆகுது. ஓகேவா? தனித்தனியாக நம்ம வாங்குகிற நேரம். அதே இது நீங்கள் ஃபுல்லாக டோட்டலாக 16 ஷேடை வந்து சேர்த்து வந்து வாங்க முடியும். இப்போது நீங்கள் பெரிய சைஸில் இருக்கிற புல்லட் லிப்ஸ்டிக்கில் நீங்கள் ப்ராடக்டை வாங்கி யூஸ் செய்கிற நேரம், சப்போஸ் நீங்கள் வாங்கி யூஸ் செய்கிற ஷேடு வந்து உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு மணி வேஸ்ட்டாக போகும். அதே இது நீங்கள் இது மாதிரி மினி டைப்பாக உள்ள லிப்ஸ்டிக்கை நீங்கள் வாங்கி ட்ரை செஞ்சு பார்த்து இந்த லிப்ஸ்டிக்கில் எந்த லிப்ஸ்டிக் வந்து உங்களோட ஸ்கின் டோனுக்கு நல்லபடியாக மேட்ச் ஆகுதோ அந்த லிப்ஸ்டிக்கை பெரிய சைஸில் நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். இதில் டோட்டலாக 16 லிப்ஸ்டிக் இருக்குது. இதோட ப்ரைஸு 575 ரூபா. ஆஃபரில் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. இது மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு லிப்ஸ்டிக்கும் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். மைக்ரோ மினி லிப்ஸ்டிக். ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு.
இவ்வளோதான் இருக்குது என்னோட ஐக்கு. ஓகேவா, இவ்வளோதான் இருக்குது. ஓகேவா, ரொம்ப லாங்காக இருக்கும் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட ஃபிங்கர் சைஸுக்கு நீங்கள் பார்க்குற நேரம் இவ்வளவு தான். ஓகேவா, 1 இன்ச் அளவு தான் வரும். இதை ஓப்பன் செஞ்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரி லிப்ஸ்டிக் இருக்குது பாருங்கள். குட்டியாக உள்ள புல்லட் லிப்ஸ்டிக்காக இருக்குது. ஷேடோட நம்பர் இதில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஷேட் நம்பர் 10. இதில் ஸ்டிக் செஞ்சுருக்குறாங்க, அதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா, நான் ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் எல்லாம் போடுறதுக்கு விருப்பப்படுவீங்க, ஆனால் அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். அதனால லிப்ஸு வந்து பிக்மெண்டேஷன் உள்ள லிப்ஸாக வந்து மாறுது, இல்லை வந்து லிப்ஸ் வந்து டேமேஜ் ஆகிரும், இல்லை ஒத்துக்கல்ல அப்படியெல்லாம் ஃபீல் செஞ்சீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டை வாங்கி நீங்கள் ட்ரை செய்யலாம். இது வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்டு, உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லான எந்த ஒரு கெமிக்கலும் இதில் இருக்காது. லிப்ஸுக்கு வந்து சேஃபாக இருக்கும், நல்ல கலரையும் கொடுக்கும். இந்த லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா மேட்டு ஃபினிஷை வந்து கொடுக்கும், ஆனால் ட்ரை மேட்டு கிடையாது. லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு மாய்ஸ்சர் தன்மையோடு இருக்கும். லிப்ஸில் நான் அப்ளை செஞ்சுருக்கிறேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு மாதிரி ட்ரை ஆகி கிராக் ஆகுறது மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, இனி வந்து ஒவ்வொரு ஷேடாக வந்து ஸ்வாட்சஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷேட் நம்பர் 1. இதான் ஷேட் நம்பர் 1. நல்ல பிரைட்டான நல்ல ஒரு பிங்க் ஷேடு, சூப்பராக இருக்கும். ஸ்கின் டோனை வந்து கொஞ்சம் பிரைட்டாக வந்து காட்டுறது மாதிரி உள்ள நல்ல ஷேடு. இது எல்லா ஸ்கின் டோனுக்கும் நல்லாயிருக்கும். ஷேட் நம்பர் 2. இதுவும் வந்து பிரைட்டான நல்ல ஒரு பிங்க் ஷேடு தான், மீடியம் டு ஃபேர் ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். ஷேட் நம்பர் 3. இதுவும் வந்து பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு பிங்க் ஷேடு, பபிள்கம் பிங்க்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இதுவும் வந்து மீடியம் டு ஃபேர் ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப டார்க்கு ஸ்கின் உள்ளவங்களும் ஏற்கனவே சொன்ன லிப்ஸ்டிக்கை வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். யூஸ் செய்கிற நேரம் நீங்கள் அப்ளை செய்கிற குவான்டிட்டியை பொறுத்தது. அதிகமாக நிறைய அப்ளை செஞ்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது டைரெக்டாக அப்படியே அப்ளை செய்கிற நேரம் ஒரு சில நேரம் வாஷ் அவுட் செய்யலாம். ஆனால் லைட்டாக நீங்கள் அப்ளை செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷை வந்து கொடுக்கும், சூப்பராக இருக்கும். ஷேட் நம்பர் 4. இதுவும் சூப்பரான நல்ல ஒரு பிங்க் ஷேடு, மூவி பிங்க்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி உள்ள பிங்க்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷேட் நம்பர் 5. இது ஒரு ரெட் கலர் மாதிரி, அதாவது ரெட்டில் பார்த்தீங்கன்னா பியூரான பிளட் ரெட் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இல்லை, ப்ரௌன் கலர் மிக்ஸ் ஆன ஒரு ரெட் கலர். இதுவும் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கும் நல்லாயிருக்கும். ஷேட் நம்பர் 6. இந்த ஷேட் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பிங்க்கில் ப்ரௌனை மிக்ஸ் பண்ணால் எந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும் அதே சேம் கலர் இருக்குது. பியூட்டிஃபுல்லான ஷேடு. இதுவும் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கும் நல்லாயிருக்கும். இந்த பிங்கு கேட்டகரியில் வர ஷேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை செஞ்சதுக்கு பிறகு நம்மளோட ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பிரைட்டாக காட்டுறது மாதிரி இருக்கும். ஷேட் நம்பர் 7. இந்த ஷேடும் டெய்லி வியருக்கெல்லாம் வியர் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மூவி பிங்கு ஷேடு நல்லா இருக்கு. எல்லா ஸ்கின் டோனுக்கும் அந்த ஷேடு நல்லாயிருக்கும். ஷேட் நம்பர் 8. நீங்கள் புல்லட் லிப்ஸ்டிக்கில் பார்க்குற நேரம் இது மாதிரி உள்ள ஷேடில் இருக்குது. நீங்கள் ஸ்வாட்ச் செஞ்சு பார்க்குற நேரம் ஒரு பிங்க் ஷேடோட கலந்து இது மாதிரி ஒரு ஷேடாக இருக்குது. ஒரு மூவி பிங்க் டைப்பாக தான் இது இருக்குது. நிறைய பிங்க் ஷேடில் மூவி பிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் லைட்டாக வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ். அதாவது லைட்டான ஷேட்லேருந்து டார்க்கான ஷேடு வரைக்கும் மூவி பிங்க்லேயே வந்து ஒரு 3 ஸ்வாட்சஸ் நான் செஞ்சுட்டேன். ஓகேவா, உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். ஷேட் நம்பர் 9. இந்த ஷேடு பிங்க் ஷேடு, ஆனால் ஃபேர் ஸ்கின்னுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் நார்மலாக எல்லாரும் யூஸ் செய்யலாம் அப்படின்னா டார்க்கான ஒரு லிப் லைனர் யூஸ் செஞ்சுட்டு இந்த ஷேடை வந்து யூஸ் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். ஷேட் நம்பர் 10. இந்த ஷேடு நீங்கள் புல்லட்டில் பார்க்குற நேரம் ப்ரௌன் கலந்து பிங்க் மாதிரி தெரியுது, ஆனால் ஸ்வாட்ச் செய்கிற நேரம் ப்ரௌன் அந்த அளவு உங்களுக்கு தெரியாது, பிங்க்கு தான் அதிகமாக தெரியுது. இதுவும் வந்து டெய்லி வியருக்கு நல்லாயிருக்கும். எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்களும் யூஸ் செஞ்சுக்கலாம். ஷேட் நம்பர் 11. பார்க்குற நேரம் புல்லட்டில் இது மாதிரி உங்களுக்கு தெரியும், ஒரு நூட் ஷேட் மாதிரி இருக்குது. ஸ்வாட்ச் செய்கிற நேரம் உங்களுக்கு பிங்க்கில் பர்பிள் டோன் வந்து அதிகமாக இருக்குது, பர்பிள் ஷேடு மாதிரி இருக்குது. அதாவது டீப்பான டார்க் பர்பிள் இல்லை, பிங்க்கில் அதிகமான பர்பிள் டோன் இருக்குது இந்த ஷேடு. இதுவும் வந்து எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்களே யூஸ் செஞ்சுக்கலாம். பர்பிள் ஷேடு பிடிக்கும் அப்படின்னா அந்த ஷேடு வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். ஷேட் நம்பர் 12. நீங்கள் புல்லட் லிப்ஸ்டிக்கில் பார்க்குற நேரம் ஒரு ப்ரௌன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ப்ரௌன் நூட் ஷேட் மாதிரி. ஸ்வாட்ச் செஞ்சு பார்க்குற நேரம் கலர் வந்து பீச் கலராக இருக்குது. பீச் கலரில் லைட்டாக வந்து ப்ரௌன் ஷேடை மிக்ஸ் செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, பாருங்கள். இது வந்து ஃபேர் ஸ்கின் உள்ளவங்களுக்கு நல்லாயிருக்கும். மீடியம் ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கும் யூஸ் செஞ்சுக்கலாம். ஆனால் வந்து
லிப் லைனர் வந்து டார்க்கானது நீங்கள் யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஷேட் நம்பர் 13, இதுவும் வந்து நல்ல ஒரு நூட் ஷேடு. ப்ரௌன் ஷேடில் பிங்க் டோனும் அதிகமாக இருக்குது பாருங்கள். ப்ரௌனும் பிங்கும் மிக்ஸ் ஆன நல்ல ஒரு ஷேடு. ஷேட் நம்பர் 13. நான் லிப்ஸில் இதான் வந்து வியர் செஞ்சுருக்கிறேன். சூப்பரான பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு ஷேடு. டெய்லி வியருக்கும் நீங்கள் வியர் செஞ்சுக்கலாம். எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஷேட் நம்பர் 14, இந்த ஷேடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் டோன்லேயே இருக்குது. நோ மேக்கப் லுக்கு செய்கிறவங்க, இல்லை வந்து லிப்ஸ்டிக் வந்து அப்ளை செய்யாதது மாதிரியே இருக்கணும், கொஞ்சம் லிப்ஸ் வந்து டார்க்கான ஷேடாக தெரிகிறது மாதிரி உள்ள லுக்கை கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஷேடு வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். ஷேட் நம்பர் 15, ஒரு பிரைட்டான ஒரு பிங்க் ஷேடு. இது ஒன்லி ஃபேர் ஸ்கின்னுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். நார்மலாக வேறு நீங்கள் யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா டார்க்கான லிப் லைனர் யூஸ் செய்ய வேண்டியது இருக்கும். கொஞ்சம் ஒரு மெஜந்தா பிங்க் டைப்பாக உள்ள ஒரு பிரைட்டான ஒரு பிங்க் ஷேடு. ஷேட் நம்பர் 16, இந்த ஷேடும் பிங்க் கேட்டகரியில் தான் வருது. நல்ல பியூட்டிஃபுல்லான பிங்க் ஷேடு. எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அந்த பிங்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீச் கலரும் இருக்குது, பிங்க் கலருமா அப்படி மிக்ஸ் ஆனது மாதிரி இருக்குது. ஆனால் புல்லட்டில் நீங்கள் பார்க்குற நேரம் ஷேடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் டார்க்கான கலர் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஸ்வாட்ச் செஞ்சு பார்க்குற நேரம் அது லைட்டான ஷேடாக இருக்குது. ஓகேவா, நீங்கள் பார்க்குற நேரமே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா. லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. லிப்ஸுக்கு ஸ்டெயின் எதுவுமே லிப்ஸில் வந்து படிஞ்சிருக்காது, அப்படியே வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேவா, உங்களுக்கு குட்டி குட்டியாக லிப்ஸ்டிக் வச்சு யூஸ் செய்கிற பிடிக்கும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு நாங்கள் ஸ்வாட்ச் செஞ்சு காட்டினதில் ஏதாவது ஷேடு வந்து வாங்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் ஷேடு வேணும் அப்படின்னா இந்த லிப்ஸ்டிக்கில் பெரிய சைஸாக புல்லட் லிப்ஸ்டிக் வருது, அதை நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் ரிவ்யூ செஞ்ச இந்த 2 ப்ராடக்ட்டையும் பற்றி ஹானஸ்டான ரிவ்யூவை நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.